திரையரங்கில் நம்மை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த ஒரு கலைஞன் நிஜ வாழ்க்கையில எத்தனை பேரோட கண்ணீரை தொடச்சிருக்காருன்னு நினைக்கும் போது ஆச்சரியமா இருக்கு. இன்னைக்கு சோஷியல் மீடியா முழுக்க ஒரு வீடியோ ரொம்ப வேகமா பரவி வருது. அந்த வீடியோவை பார்த்த பலரும் விவேக் சார், நீங்க வெறும் நகைச்சுவை நடிகர் மட்டும் இல்ல, ஒரு மாபெரும் மனிதர் அப்படின்னு எமோஷனலா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்ன அந்த வீடியோல இருக்கு? மறைந்த நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து அவர்கள் ஒரு பழைய பேட்டியில விவேக் சார் பத்தி சொன்ன ஒரு ரகசியம்தான் இப்போ ஒட்டுமொத்த சினிமா உலகையும் நெகிழ வச்சிருக்கு. கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு மனுஷனை பார்க்க முடியாதுன்னு குமரிமுத்து அவர்கள் கண்ணீர் விட்டு அழுத அந்த சம்பவத்தை பத்தி தான் இன்னைக்கு நாம விரிவா பார்க்க போறோம். பொதுவாவே சினிமாவில் நடிக்கிறவங்க திரையில தெரியற மாதிரி நிஜத்துல இருப்பாங்களான்னு நமக்கு ஒரு சந்தேகம் இருக்கும். ஆனா விவேக் சார் விஷயத்துல அவர் ஒரு படி மேலதான் போயிருக்காரு. இந்த சம்பவம் நடந்த பல வருஷங்களுக்கு முன்னாடி. நடிகர் குமரிமுத்து அவரோட பொண்ணு கல்யாணத்துக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலம் அது. கையில போதிய பணம் இல்ல, ஆனா கல்யாண வேலைகள் நின்னுட்டு இருக்கு. அந்த நேரத்துல தான் சிலோன்ல, அதாவது இலங்கையில ஒரு கலை நிகழ்ச்சி நடத்த இவருக்கு வாய்ப்பு வருது. அந்த நிகழ்ச்சிக்கு போனா ஒரு 50,000 ரூபாய் கிடைக்கும், அதை வச்சு கல்யாண செலவை சமாளிக்கலாம்னு குமரிமுத்து பிளான் பண்றாரு. அப்போ விவேக் சாரையும் அந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிடுறாரு. அப்போ விவேக் சார் கேட்ட ஒரு கேள்விதான் இந்த கதையோட ஆரம்பம். எனக்கு அங்க வந்தா எவ்வளவு சம்பளம் கிடைக்கும் அப்படின்னு விவேக் சார் கேட்க, குமரிமுத்து அவர்கள், உங்களுக்கு நான் 2 லட்சம் ரூபாய் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன மாதிரியே இலங்கையில அந்த கலை நிகழ்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா நடக்குது. விவேக் சாரோட பெர்ஃபார்மன்ஸுக்கு அங்க பயங்கர வரவேற்பு. நிகழ்ச்சி முடிஞ்சதும் ஏற்பாட்டாளர்கள் சொன்னபடி குமரிமுத்துவுக்கு 50,000 ரூபாயும் விவேக் சாருக்கு 2 லட்சம் ரூபாயும் கொடுக்கறாங்க. அந்த 2 லட்சம் ரூபாயை கையில வாங்கின அடுத்த நிமிஷம் விவேக் சார் என்ன செஞ்சாரு தெரியுமா? அங்கேதான் அவரோட அந்த தங்கமான குணம் தெரிஞ்சது. அந்த பணத்தை அப்படியே குமரிமுத்து கிட்ட நீட்டி, ஐயா, இதை உங்க பொண்ணு கல்யாண செலவுக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த நிமிஷம் குமரிமுத்து அப்படியே உறைஞ்சு போயிட்டாரு. 2 லட்சம் ரூபாய்ங்கிறது அந்த காலத்துல எவ்வளவு பெரிய தொகைன்னு நமக்கு தெரியும். ஆனா விவேக் சார் அதை ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம தனக்கு வந்த சம்பளத்தை இன்னொரு கலைஞனோட குடும்பத்துக்காக அப்படியே விட்டு கொடுத்துட்டாரு. இந்த அப்டேட் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? விவேக் சாரோட இந்த செயலை கேட்கும்போது உங்க மனசுல என்ன தோணுதுங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த விஷயத்த அந்த பேட்டியில சொல்லும்போது குமரிமுத்து அவர்கள் குழந்தை மாதிரி தேம்பி தேம்பி அழறாரு. கலைவாணர் என்.எஸ்.கேவுக்கு அப்புறம் ஒரு சிறந்த மனிதர், சிறந்த நடிகர்னா அது விவேக் தான் அப்படின்னு அவர் சொல்லும்போது நமக்கே தெரியாம நம்ம கண்ல தண்ணி வருது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஏன் இப்போ இந்த வீடியோ திடீர்னு வைரல் ஆகுதுன்னு நீங்க நினைக்கலாம். இன்னைக்கு இருக்கிற சினிமா சூழல்ல சின்ன சின்ன விஷயத்துக்கே ஈகோ பாக்குற காலத்துல சக கலைஞன் கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு அவரோட தன்மானத்துக்கு பாதிப்பு வராம இப்படி உதவி செஞ்ச விவேக் சாரோட அந்த பண்பு தான் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. பொதுவான பின்னணி தகவலா பார்த்தோம்னா விவேக் சார் எப்போதுமே திரையில மட்டும்தான் சமூக கருத்துக்களை சொல்லுவாருன்னு இல்ல. நிஜத்துல அப்துல் கலாம் ஐயாவோட வழிகாட்டுதல்ல 1 கோடி மரக்கன்றுகள் நடணும்னு ஒரு லட்சியத்தோட ஓடினவர். அவர் மறைஞ்சாலும் அவர் நட்ட மரங்கள் இன்னைக்கு நிழல் கொடுக்கற மாதிரி அவர் செஞ்ச இந்த மாதிரி ரகசிய உதவிகள் இப்போ ஒவ்வொன்னா வெளிச்சத்துக்கு வந்துட்டு இருக்கு. விவேக் சார் குமரிமுத்து காம்பினேஷன்ல நாம நிறைய படங்கள்ல காமெடியை ரசிச்சிருப்போம். குறிப்பா அந்த சிரிப்புக்காகவே 2 பேரையும் நமக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய ஒரு எமோஷனல் பாண்டிங் இருக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. திரையுலகத்துல விவேக் சார சின்ன கலைவாணர்னு சொல்றது எவ்வளவு பொருத்தம்ங்கிறதுக்கு இந்த ஒரு சம்பவம் போதாதா? இந்த பேட்டி வைரல் ஆனதுல இருந்து ரசிகர்கள் பலரும் விவேக் சார் மட்டும் இப்போ இருந்திருந்தா இன்னும் எத்தனை பேருக்கு உதவி இருப்பாரோ அப்படின்னு வருத்தப்படுறாங்க. ஆனா அவர் செஞ்ச இந்த நல்ல விஷயங்கள் மூலமா அவர் என்னைக்குமே நம்ம மனசுல வாழ்ந்துட்டு தான் இருப்பாரு. இன்னைக்கு இருக்கிற இளம் நடிகர்கள் எல்லாருமே விவேக் சார் கிட்ட கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். வெற்றிங்கிறது வெறும் சம்பளத்திலேயோ இல்ல புகழலையோ இல்ல, நாம மத்தவங்களுக்கு செய்யற இந்த மாதிரி உதவியில தான் இருக்கு. இந்த வீடியோவை பார்க்கிற நீங்க உங்க வாழ்க்கையில விவேக் சாரோட ஏதாச்சும் ஒரு காமெடியையோ இல்ல அவர் செஞ்ச நல்ல விஷயத்தையோ மறக்க முடியாம இருந்தா அதை கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. விவேக் சார் போன்ற ஒரு உன்னதமான கலைஞனை பத்தின இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு சுவாரஸ்யமான சினிமா செய்தியோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.